இந்த வீடியோல நம்ம எந்த CPU கூட எந்த கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம், எந்த கிராபிக்ஸ் கார்டு கூட எந்த CPU பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்காக இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட்னா, நீங்க மேபி நினைக்கலாம், ஒரு மிட்ரேஞ்ச் CPU வாங்கிட்டு பெரிய ஹை எண்டான கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணா அதிகமான கிராபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமே, அதிகமான APS கிடைக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படி முடியாது. அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு, பாட்டில் நெக். இந்த பாட்டில் நெக்னா என்னன்னா, இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரியே ஒரு மிட்ரேஞ்சில் இருக்கிற CPU வாங்குறீங்க, ஆனா ஒரு பெரிய ஹை எண்டான கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்றீங்கன்னா அங்க நம்மளுடைய CPU பாட்டில் நெக் ஆகும். அதாவது CPU-வால அந்த கிராபிக்ஸ் கார்டுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது. இதே சேம் கான்ஃபிகரேஷன்ல தான் நீங்க ஒரு பெரிய கிராபிக்ஸ் கார்டு வச்சிருக்கீங்க, ஒரு மிட்ரேஞ்சில் இருக்க CPU வச்சிருக்கீங்கன்னா அந்த CPU ஈஸியா 100% யூசேஜுக்கு போயிடும். அந்த கிராபிக்ஸ் கார்டு அப்போவுமே ஒரு 50%, 40% யூசேஜில் தான் இருக்கும். அதாவது அதுக்கு மேல புஷ் பண்ண முடியாது, ஏன்னா CPU ஆல்ரெடி 100% ஆயிடுச்சு. ஸோ அங்கே தான் பாட்டில் நெக் வரும், நம்மளுடைய CPU பாட்டில் நெக் ஆயிடும். அதே நாம அந்த கிராபிக்ஸ் கார்டுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு CPU வச்சிருந்தோம்னா கிராபிக்ஸ் கார்டுமே 100% யூசேஜுக்கு போயிடும், நம்ம CPUமே 100% யூசேஜுக்கு போயிடும். அங்கே நமக்கு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாம பாட்டில் நெக்கை அவாய்ட் பண்ண முடியும். நம்ம CPU-ல பாட்டில் நெக் இருக்குன்னா நம்ம CPU அப்கிரேட் பண்ணணும், நம்ம கிராபிக்ஸ் கார்டில் பாட்டில் நெக் இருக்குன்னா கிராபிக்ஸ் கார்டை அப்கிரேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க தான் ஸ்டார்டிங்லேயே நாம சரியான ஒரு CPU GPU-வை பேர் பண்ணணும். அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வீடியோன்னு சொல்கிறேன். இப்போ 2023ல CPU GPU பாட்டில் நெக் மட்டும் கிடையாது, VRAM பாட்டில் நெக் கூட வந்திருக்கு. நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணணும்னா, அதாவது ஹை அண்ட் கிராபிக்ஸில் ப்ளே பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக 8GBக்கு மேலே VRAM தேவைப்படும். மினிமமாக 10GB 12GB RAM தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா VRAM பாட்டில் நெக் கூட ஆகும். அதாவது நம்ம கிராபிக்ஸ் கார்டில் இருக்க வீடியோ RAM பத்தாது, அதாலே கூட பாட்டில் நெக் ஆகலாம். நம்மளால சரியான FPS அச்சீவ் பண்ண முடியாது. இதை பத்தி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கிராபிக்ஸ் கார்டு வாங்குறது எப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க, அதில் இன்னுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நாம இங்கே எப்படி CPU GPU-வை சூஸ் பண்ணுறது நம்ம PC பில்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேமிங் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமமாக முடிஞ்ச வரைக்குமே பெரிய ஒரு கிராபிக்ஸ் கார்டை தான் சூஸ் பண்ணணும். ஆனால் அந்த கிராபிக்ஸ் கார்டுக்கு ஜஸ்ட் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு CPU-வை சூஸ் பண்ணால் போதும். அதாவது நம்மளோட கிராபிக்ஸ் கார்டு 100% யூசேஜ் போனாலுமே நம்மளுடைய CPU-மே அதுக்கு ஈக்குவலாக அதே டைமில் 100% யூசேஜ் போனால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக எல்லாம் CPU-ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது நீங்கள் கேமிங் PC பண்ணுறீங்கன்னா. அதுவே நீங்கள் ப்ராடக்டிவிட்டி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே ரோலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது ஆப்போசிட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் அடோப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோ எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதிகமான கோர்ஸ் ப்ளஸ் த்ரெட் கவுண்ட் இருக்க CPU தான் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்டிவிட்டி ஒர்க்ஸில் நாம அதிகமாக CPU சைடில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம அதிகமாக CPU சைடில் இன்வெஸ்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்குமே அதிகமாக கோர் ப்ளஸ் த்ரெட் கவுண்ட் இருக்கிற ஒரு CPU தான் வாங்கியாகும். ஸோ நாம அதிகமான கோர்ஸ் ப்ளஸ் த்ரெட் கவுண்ட் இருக்கிற ஒரு CPU போகும்போது நமக்கு பெரிய கூலிங் சிஸ்டமே தேவைப்படும். ஏன்னா அதிகமான கோர்ஸ் த்ரெட் இருக்க CPU இன்னும் அதிகமாக ஹீட் ஆகும். அந்த டைம்ல நாம ஒரு தேர்ட் பார்ட்டி ஏர் கூலர் இல்லைன்னா ஒரு AIO போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம PC பில்டுக்கு CPU GPU சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் எந்தெந்த பட்ஜெட்டில் எந்தெந்த CPU கூட நாம எந்தெந்த கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம், அதாவது மினிமமாக எந்த கிராபிக்ஸ் கார்டு பேர் பண்ணலாம், மேக்ஸிமமாக எந்த கிராபிக்ஸ் கார்டு பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 1080p கேமிங் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி எல்லாம் சூஸ் பண்ணுற CPU தான் இன்டலோட i3 1200F, அப்புறமா அதே பட்ஜெட்டில் இருக்க AMD-யோட 5500. இந்த ரெண்டு CPU கூட நம்ம மினிமமாக எந்த கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலான்னு பார்த்தா AMD-யோட RX 580 பேர் பண்ணலாம். அது ஒரு நல்ல டீசெண்டான கிராபிக்ஸ் கார்டு தான். அப்புறமா AMD-யோட 6600 சூஸ் பண்ணலாம் மினிமமா நீங்க பேர் பண்றீங்கன்னா. அப்புறமா AMD-யோட RTX 3050 சூஸ் பண்ணலாம். மினிமமா இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு இந்த கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்றதே பெட்டரான ஐடியா. அப்புறமா மேக்ஸிமமா நீங்க பேர் பண்றீங்கன்னா AMD சைடில் AMD-யோட 6700 XT சூஸ் பண்ணலாம். அப்புறமா NVIDIA-வோட RTX 3060 Ti சூஸ் பண்ணலாம். இன்டெல் சைடில் இன்டலோட RK 770 சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமமா நீங்க இந்த CPU கூட இந்த கிராபிக்ஸ் கார்டை எல்லாம் பேர் பண்ணலாம். இதுக்கு மேலே ஹை எண்டான கிராபிக்ஸ் கார்டு நீங்கள் போறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் CPU-மே அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா CPU பாட்டில் நெக் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிராபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணும்போது மினிமமாக ஒரு 10GB RAM இல்லைனா 12GB RAM கிராபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணுங்க. அதுதான் இனிமேல் போகிற காலங்களில் ரெக்கமெண்டட். லைக் AMD-யோட 6700 நான் HD வேரியன்ட் 10GB கார்டு இருக்குது. அப்புறமா RTX-ஓட 3060 12GB. இந்த மாதிரி கிராபிக்ஸ் கார்டை எல்லாம் சூஸ் பண்ணுறது தான் இனிமேல் ரெக்கமெண்டட். அப்படி இருந்தால் மட்டும்தான் வரப்போகிற கேம்ஸில் உங்களால் ஃபுல் கிராபிக்ஸில் ப்ளே பண்ண முடியும், இல்லைனா நீங்கள் கிராபிக்ஸ் குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அடுத்த பட்ஜெட்டில் போனோம்னா எல்லாரும் சூஸ் பண்ணுறது இன்டலோட 12400F. AMD சைடில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேவரட்டான AMD-யோட 5600X. இதை தான் ஒரு மிட்ரேஞ்ச் PC-யா எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த CPUs கூட நாம மினிமமா எந்த கிராபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமமா நீங்க எங்கேயுமே AMD-யோட RX 6600 சூஸ் பண்ணலாம், NVIDIA-வோட RTX 3050 சூஸ் பண்ணலாம். அப்புறமா இன்டெல் சைட்ல இருந்து RK 750 சூஸ் பண்ணலாம். அதுக்கு பின்னாடி இருக்க கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் அவாய்ட் பண்றது தான் பெட்டரான ஐடியா.
ஸோ மேக்ஸிமமா இந்த சிபிஎஸ் கூட எந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஏஎம்டியோட RX 6950 XT அப்புறமா NVIDIA சைட்லேருந்து RTX 4070 பேர் பண்ணலாம். ஸோ இந்த மேக்ஸிமமா நீங்கள் இந்த ஜிபியூஸை பேர் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே மினிமமாக 2K ரெசல்யூஷனில் கேம் பிளே பண்ணுங்க. நம்ம ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது லோட் அதிகமாக ஜிபியூ சைடில் தான் போகும், CPU கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் CPU பாட்டில்நெக் வராது. ஸோ நீங்கள் மேக்ஸிமமாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2K ரெசல்யூஷனில் கேம் பிளே பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவே நீங்கள் ப்ராடக்டிவிட்டி ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த சிபியூஸை சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக 13400F இல்லைனா 3500 இல்லைனா AMD சைடில் 5700X சூஸ் பண்ணலாம். அந்த சிபியூஸ்ல எல்லாமே அதிகமான கோர்ஸ் கிடைக்கும். ஸோ இனிமேல் ப்ராடக்டிவிட்டி ஒர்க்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் கேமிங்கில் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் கேமிங் பண்ணுறதா இருந்தால் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த CPU வாங்குறதுல அவ்வளோ யூஸ் இருக்காது. ப்ராடக்டிவிட்டி ஒர்க் பண்ணுறீங்கன்னா மட்டும் அந்த சிபிஸை யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறமா இந்த மிட்ரேஞ்சில் இருந்து கொஞ்சம் அதிகமாக மேலே போய் சூஸ் பண்ணோம்னா இன்டெல் சைடில் இந்தலோட 13600K இருக்கு, AMDயோட Ryzen 7 7700X இருக்கு. ஸோ இந்த சிபிஎஸ் கூட எந்த கிராஃபிக்ஸ் கார்டை மினிமமாக பேர் பண்ணலாம்னு பார்த்தோம்னா AMD சைடில் AMDயோட RX 6700XT சூஸ் பண்ணலாம், 12GB மாடல். அப்புறமா RTXோட 3060 Ti சூஸ் பண்ணலாம். மினிமமாக இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை பேர் பண்ணுங்க, அப்போ வந்து பெஸ்ட்டான சப்போர்ட்டை கொடுக்கும். ஸோ மேக்ஸிமமாக எந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா AMD சைடில் AMDயோட 7900XTX சூஸ் பண்ணலாம், NVIDIA சைடில் RTXோட 4090 சூஸ் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு இன்னுமே டவுட் இருக்கலாம், இந்த RTX 4090 இந்த சிபிஎஸ்ஸால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக கேமிங்கில் ஹேண்டில் பண்ண முடியும். நான் கொஞ்சம் நேரமே தான் சொல்லியிருந்தேன், ரெசல்யூஷன் அதிகமாக பண்ண நம்மளோட லோட் அதிகமாக கிராஃபிக்ஸ் கார்டு சைடில் தான் போகும், CPU கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம டாப் அண்டான CPU GP வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம 1080p கேம் பிளே பண்ணக்கூடாது. மினிமமாக 2K 4K தான் போகணும். ஸோ அந்த டைமில் இந்த ஜிபியூஸை இந்த சிபியூஸால் ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியும், எந்த ஒரு பாட்டில் நெக்குமே வராது. அப்புறமா ஹை அண்ட் பிசி பில்ட் பண்ணுறவங்க இந்தலோட i7 13700K AMDயோட 7800X3D இந்த மாதிரி சிபியூஸ் வச்சு ஹை அண்டான பிசி பில்ட் பண்ணுறவங்க மினிமமாக எந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம்னா AMD சைட்லேருந்து AMDயோட RX 7900XT சூஸ் பண்ணலாம், NVIDIA சைட்லேருந்து RTX 4070 Ti சூஸ் பண்ணலாம். மினிமமாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணால் தான் பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமமாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம்னா AMD சைட்லேருந்து RX 7900XTX சூஸ் பண்ணலாம், NVIDIA சைட்லேருந்து RTX 4090 சூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமமாக இதுதான் இப்போ அவைலபிளாக இருக்க ஹை அண்ட் ஜிபியூஸ். நம்ம இந்த ஜிபிஸை இந்த சிபியூஸ் கூட பேர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே எஸ்ட்ரீம் பட்ஜெட்டில் ஹை அண்டான பிசி பில்ட், அதாவது i9 சிபியூஸ் மாதிரி ஹை அண்டான சிபியூஸ் வச்செல்லாம் பிசி பில்ட் பண்ணுறவங்க இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணலாம்னா அந்த டைமில் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு மேக்ஸிமமாக ஹை எண்டில் அவைலபிளாக இருக்கோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டையே பேர் பண்ணுங்க. அங்கே மினிமம் மேக்ஸிமம் எல்லாம் பார்க்க வேணாம், இருக்கிறதுலே ஹை எண்டான ஜிபியை பேர் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியாவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா மிட்ரேஞ்ச் பிசியாக இருந்தாலும் சரி ஹை எண்ட் பிசியாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் எல்லா பிசிலையுமே பாட்டில் நெக் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு அளவுக்கு தான் இருக்கும், 5% இல்லைன்னா ஒரு 8% இருக்கும். அந்த அளவுக்கு பர்சன்டேஜில் ஒரு பாட்டில் நெக் இருக்குன்னா அதை பெருசாக பாட்டில் நெக்குன்னு ஒரு கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டில் நெக் எல்லாம் பெருசாக பெர்ஃபார்மன்ஸில் இம்பாக்ட் பண்ண போகிறதில்லை. அது ஒரு 10% அதுக்கு மேலே இருந்துன்னா கண்டிப்பாக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸில் அது இம்பாக்ட் பண்ணும், நம்மளோட FPS கண்டிப்பாக கம்மி பண்ணும். ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்து எந்த பார்ட்ஸ் பாட்டில் நெக்காக இருக்கோ அந்த பார்ட்டை நம்ம அப்கிரேட் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியா. இல்லைனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிசி பில்ட் பண்ணும்போதே நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்க CPU GPஸை கம்பைன் பண்ணி பிசி பில்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியாவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.